அவர் இந்த நிலப்பரப்பு முழுதும் வாழ்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை இந்த சூத்திர பட்டம் குறிக்கிறது. அது 75-80 விழுக்காட்டு மக்கள் என்று அவர் உறுதிக்கிறார். தமிழ்நாட்டில் இத்தனை மொழிவழி தேசிய மக்கள் வாழ்கிற நிலத்தில் தமிழரை மட்டும் தாசி மக்கள் சூத்திரர்கள் என்று சாஸ்திரம், பார்ப்பன சாஸ்திரம் சொல்லிவிட்டது என்று பெரியார் சொல்ல காரணம், மேடையில உங்களை தாசி மக்கள் சொல்லிட்டான், உங்களை தேசி மக்கள் சொல்லிட்டான், உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான் அப்படின்னா உங்களை சொல்லல, நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்கால உங்க சொல்லிட்டாங்க. நீ யாரா? நீ யாராடே? நீ யாரா? Who are you? Who are you, Mr. Ramasamy? Who are you? Who are you? எந்த சாஸ்திரத்தில் தமிழர்கள் தாசி மக்கள், சூத்திரத்தில் சூத்திரர்கள் என்று, அவன் சாத்திரத்தில் மூத்திரத்தை பெஞ்சு நான் 3000 ஆண்டுக்கு ஆயிடுச்சு. நீ எப்படாது சொல்லுவ? என்ன எப்படி சொல்லுவ? எப்படி சொல்லுவ? நீ எப்படி சொல்லுவ? பார்ப்பனர்கள் நம்மில் கீழ் சாதி, இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் நமக்கு எதிரி என்றால் நம்மில் கீழ் சாதியா உங்களில் கீழ் சாதியா? இதான் நீங்க நிலைநாட்டு வந்த சகோதரத்துவம், சமூக நீதி, சமத்துவம், சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பா? பதில் இருக்கா? இந்த கூட்டம், இந்த குழு நமக்கு எதிரி என்றால் யாரா அந்த நமக்கு? அந்த நமக்கு யார்? யார் அந்த நமக்கு? யார்? தமிழ் அது அழியக்கூடாது, தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழுக்காக உழைக்க வேண்டும், தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அடைகிறது. அந்த கூட்டத்திடம் மற்ற மக்கள் எச்சரிக்கையார்கள். அது யாரு? மற்ற மக்கள் யார்? ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது. அவதூறை தவிர இருக்கா? இருக்கா? நாங்க யாரு தெரியுமா? எங்கள் மேல் வீசப்படுகிற விமர்சன அவதூறு கற்களை அடுக்கி அடுக்கி எங்களுக்கான கோட்டையை கட்ட வந்த வீரர்களா? நீ வீசி நீ என்ன விழுந்துருவேன் நினைக்கிறியா? வீர திருமக்களே, வாருங்கள் 2026 தேர்தலிலே பெரியார் என்ற பெருந்தலைவர் செய்த சேவையை சொல்லி ஓட்டுக்கிறான் சரியான ஆண்மக்கள். நான் பிரபாகர் என்ற பெருவீரன் இந்த நிலத்திலே தடை செய்து வைக்கப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தூக்கி கொண்டு வருகிறேன். அவன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழ் தேசிய மக்களுக்கும் செய்ததை நான் சொல்றேன். பெரியார் செய்து சொல்லி ஓட்டுகிறேன். பாப்போம், கேளு. சீமான் பெரியாரை எதிர்த்து பேசுகிறான், விமர்சிக்கிறான், திட்டுகிறான். அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று ஒரு இதே மாதிரி மேடை புரியுதா? இருக்கா? என்னது அறிவார்ந்த பெருமக்களே, நல்லா கவனிங்க. எங்க இருக்கு கள்ளுக்கடை? கல்லுக்கு எதிராக தன் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டினார் பெரியார். இது ஒரு பெரியார். அறிவார்ந்தம் செய்த செயலாளரே, என் தோப்பட கல்லருக்கு அனுமதி இல்லை, அவ்வளவுதானே. 150 ஆண்டு கால தென்னையை வெட்டி அவனா சாய்ப்பானா? இது அறிவுள்ளவன் செய்யற செயலா? இது செஞ்சிட்டார், பெருமையா படிக்க வச்சான், படிச்சிட்டான். அடுத்த ஆண்டு கள்ளுக்கடையை திறந்து வைத்தார். கல்வெட்டில் பெரியார் பெயர். இது ஒரு பெரியார். இது ஒரு பெரியார். மதுவிலக்கு அவசியமற்றது. உலகில் எந்த நாட்டிலே மது இல்லை. மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோடு பொண்டாட்டியோட படுக்க வேண்டாம் என்பதற்கு சமம். இது ஒரு பெரியார். அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இதுல என்ன பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். என்ன இது? திருக்குறள் மலம். திருக்குறள் மலம். இது ஒரு பெரியார். உன் வேதம், உன் மார்க்கம் எது என்றால், உன் மதம் என்றால் வள்ளுவம் என்று சொல். உன்னுடைய மரம் எது என்றால், வேதம் எது என்றால் நீ திருக்குறள் என்று சொல். இது ஒரு பெரியார். இதில் எந்த பெரியார் தந்தை பெரியார்? எந்த பெரியார் தந்தை பெரியார்? பார்ப்பனனுக்கு பயந்து சிலைகள் வைத்ததுக்கு சமமாகிவிட்டதே. இது ஒரு பெரியார்.
துலுக்கன் இந்த நாடா? உன் நாடு நீ தமிழனா? உனக்கு இங்க என்ன இடம்? நீ போ பாகிஸ்தானுக்கு போ, நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ. அறிவார்ந்த பெருமக்களே, RSS பிஜேபி காரன் கூட இஸ்லாமிய பெருமக்களை, இஸ்லாமிய சொந்தங்களை வெளிநாட்டவன் என்று சொல்லல. உனக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு அங்க ஓடுன்னு தான் சொல்றான். ஆனா இந்த பெருமகனார் உனக்கு இந்த நாட்டுல என்ன வேலை? நீ இந்த நாட்டவனே இல்லை, வெளிநாட்டுக்காரன். நீ ஓடு பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு என்கிறார். ஐயா பெரியார் அவர்களே, நீங்கள் யார்? நீங்கள் இந்த நாட்டவரா? உங்கள் தாய்மொழி தமிழா? நீங்க தான் பெரியதா இருக்க. இங்கிலீஷ்ல தானே அறிவு இருக்கு, இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது. அப்ப என்ன மயத்துக்கு தமிழ் எழுதுன? நீ இங்கிலீஷ் எழுதிட்டு போண்டிதானே? உன் பிரசாரத்தை பூரா, உன் பரப்புரைய பூரா நீ இங்கிலீஷ்லயே பேசிட்டு போண்டிதானே? இங்கிலீஷ் வரல, அதை தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பாளர் வச்சு இங்கிலீஷ்லயே எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே காரி துப்பி தூர போட்டு போயிருப்போமே. அந்த சனி எதுக்கா நாங்க படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ் எழுதுன? தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும், தமிழ் சனியன் என்றும், தாய்ப்பால் பைத்தியங்கள் என்றும், எப்படி தமிழ் முட்டாள்களின் பாசை என்றும் தமிழில் எழுதிய ஒருத்தர். ஏய், கொலவெறியா வருகிறா? எனக்கு கொலவெறி வருது. அவங்க நினைச்சிருக்காங்க அப்படி மிரட்டி எல்லாரும் பேச வச்சா பயந்து. தம்பி தம்பி வெறி கொண்டுருவேன், பார்த்துக்கணும். நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்க. அறிவார்ந்த பெருமக்கள், என் தங்கைகள், கற்றறிந்த என் தம்பிதர்கள், பேரன்புமிக்க பெற்றோர்கள், பெண்ணிய உரிமை, பெண்ணிய உரிமை, சமூக சீர்திருத்தம். சேலத்தில் 1971 நடந்த மாநாட்டில் 3வது தீர்மானமா போடுற. என்ன போடுற? கணவன் மனைவி திருமணம் செய்து வாழ்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிடிக்காம இன்னொரு ஆண்மகளோட அவளுக்கு விருப்பமாயிருச்சு, இச்சையாயிருச்சு, அவளுக்கு விரும்பிட்டாள் என்றால் அந்த ஆண்மகனோட கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட உறவை வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இது தீர்மானம். எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தம்! ஆனால் உண்மையிலே சமூக சீர்திருத்தம் எப்படி? இந்த இணையரோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் சட்டப்படி மனமுறிவை பெற்று வெளியேறி நீ விரும்பி ஆண்மகனோடு வாழலாம். இதுதான் முற்போக்கு சீர்திருத்தம், பெண்ணிய உரிமை. பிடிக்காத திருமணத்தில் வலுக்கட்டாயமாக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் கூடாது. இதைத்தான் பாரதி பாடுகிறார். கட்டாயமாக கட்டி வைக்கும் இந்த திருமணத்தை காலால் மிதித்து தள்ளுவான் பாரதி. அறிவார்ந்த பெருமக்களே, இது எப்படி கணவன் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட தொடர்பு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இதான ஒரு பெற்றுத்தருங்க. எப்படி? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமணம் செய்து கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது, அதுதான் பெண்களை அடிமைப்படுத்துது. கல்யாணம் பண்ண பிறகு புள்ள குட்டி பிறந்ததுங்கிற நிர்பந்தம் வந்துருது. புள்ள குட்டி பெற்றா அதுக்கு எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தது. இது யாரு? இது ஒரு பெரிய. ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணா பெண்ணை அடிமைப்படுத்துது. 72 வயதில் 26 வயது பெருமகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள்? இது ஒரு பெரிய திருமணம் செய்து விட்டீர்கள். சரி, உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, என்ன மயத்துக்காக சொத்து சேர்த்தீர்கள். பதில் இருக்கா? இது ஒரு பெரியார். அறிவார்ந்த பெருமக்களே, பெரியாரின் பெருந்தொண்டர்களே, வழிபாட்டாளர்களே, இதில் எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். தம்பி, இது ஒரு ட்ரெய்லர் தான். 2 மணி நேரம் நான் தொடர்ச்சியாக பேசுவேன். இந்த களம் அதுக்கான களம் இல்லை. ஏன்னா இதை பேசினா நாளைக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தருவாங்களான்னு தெரியல. அதனால பேசுவோம், பேசவே கூடாது சொல்லக்கூடாது. புரியுதா? பேசுவோம், ஜெயிச்சிரு, வா பார்ப்போம். திராவிட அரசியல், திராவிட சித்தாந்தத்தின் தொடக்கம் பெரியார் என்றால் தொடங்கிய இடத்தில் தமிழ் தேசிய அரசியலின் தொடக்கத்தை தொடங்குவதற்கு இந்த நிலத்திலே, அதே நிலத்திலே தமிழ் தேசிய புரட்சி, அரசியல் புரட்சியை ஊன்றுவதற்கு நேருக்கு நேர்
நெக் டு நெக், நெஞ்சுக்கு நெஞ்சு சண்டடா. சண்டை ஒரு இத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சாச்சு, 4 ஆண்டு ஆயிடுச்சு. வந்து நாங்க இப்படி ஆட்சி செஞ்சிருக்கோம், இப்படி பண்ணிருக்கோம், இந்த ஆட்சி தொடரணும், அதனால எங்களுக்கு வாக்கு தாங்க. கேட்க வக்கு இல்ல, துப்பு இல்ல, ஒண்ணு இல்ல. திமுக கட்சி போட்டியிடுதா தெரியல, ஒருவேளை போட்டியிருந்து விளைவிச்சா அதுவும் தெரியல. இருட்டுக்குள்ள திருட்டு கொலை பிடிக்கிறவன் அப்படி முக்கால போட்டு வருவான், அப்படியே கூடையில வெங்காயத்தை போட்டு கோழி வந்து கொத்தணும் டப்புன்னு கழுவிட்டு போவான். அது மாதிரி ஓட்டு காசு. அங்க பெரியார் படத்தை நீட்டு என்ன அளவுக்கு காந்தி படத்தை நீட்டுற? இந்த காந்திக்கு வந்த கொடுமை, ஊழலுக்கு எதிராக இருந்தார், லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார், மதுவுக்கு எதிராக இருந்தார், கொலைக்கு எதிராக இருந்தார், விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார், மதுவுக்கு எதிராக இருந்தார். கேவலம் பாரு, இது எல்லாத்துக்கும் சீர்த்திக்கிட்டே கூட போற. அதனால நான் என்ன சொல்றேன், அந்த அந்த பெரிய தலைவரை இந்த காந்தியை மதிக்கிறதா இருந்தா பணத்திலிருந்து விடுதலை செஞ்சுட்டு மக்கள் மனத்துல கொஞ்சம் இடத்தை கொடுத்து விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. அதுல யார் படத்தை போடணும்? நானே முன்மொழி ஐயா கருணாநிதி படத்தை போடுங்க, ஒரு கை சொல்லி போடுங்க. இலங்கையில ராஜபக்ச படத்தை தான் போட்டுறாங்க, அது மாதிரி போடலாம். ஏன்னா நாடே கருணாநிதி நாடா மாறிடுச்சு, ஏறக்குறைய மாறிடுச்சு. கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கு தான் வேற வைக்கல. எது கக்குசு டாஸ்மார்க் ரெண்டுக்கு தான் வைக்கல, மீது எல்லாத்துக்கும் வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த முறையெல்லாம் வென்றாங்கன்னு வச்சுக்கிறீங்க, தமிழ்நாடை தூக்கிட்டு கருணாநிதி நாடு வச்சுருவாங்க. நடக்கும். காலையில பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கலந்து பெரிய பாலுங்கள் வந்தான், நான் அடிக்க கை வைக்கிட்டேன். ஏன் பேனோட வேணா சீமான் கூட சொல்லிட்டு போ, பயமா இருக்கு இல்லையா? அவ்வளவு விருப்பம். வாய திறந்த பொய், புரட்டு, திரிவு, திருட்டு, உருட்டு, இதே வேலை. ஒரு இடத்துல நீ உண்மை சரியா? 3000 பேரை நாம் நம்ம கட்சியிலிருந்து திமுக சேர்க்கிறேன்ட்டு 31 பேர் நான் அங்கங்க விரட்டி விட்ட பதர்கள், அதை கூட்டி அள்ளி 2 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன், 3 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன், 4 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன், புறா பிக்காளி, அதை புறம் கூட்டிட்டு வந்து ஒண்ணா வச்சுக்கிட்டு திமுக காரணையை மறுபடியும் ஒரு கட்சியில சேர்த்த பெருமக்கள் இவங்க ஐயா. சொந்த கட்சியை சேர்க்க முதல்வர், துணை முதல்வர், பல அமைச்சர்கள். அதுல அந்த பேரை நான் சொல்ல விரும்பவில்லை, அந்த உச்சரிக்க விரும்பவில்லை. ஏன் சொல்லித்தான் பாரு, பேச 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 பேசி பாரு, பேசி பாரு. பயம் பயம். தம்பி, இது ஒரு போர், புரட்சிகர அரசியல் போர். நீண்ட காலமாக இல்லாத திராவிடம் திராவிடம் என்று பேசி தீந்தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைத்த கொழுத்த அந்த திராவிட கூட்டத்தை வீழ்த்துகிற தமிழ் தேசிய பிள்ளைகளின் எழுச்சி மிகுந்த போர். திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற போர். இது தொடக்கம். 26 இந்த திராவிடம் அடக்கம், தமிழ்நாட்டுக்குள் அடக்கம்.